தாய் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பெயர் சூட்டின பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களுடைய பெயரால் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த நூலக அரங்கத்தில் தமிழ்நாட்டின் அறிவு சொத்துக்களாக விளங்கக்கூடிய மாணவ கண்மணிகளை பாராட்ட வந்திருக்கிறதுல மகிழ்ச்சியும் பெருமையும் நான் அடைந்து கொண்டிருக்கிறேன். தமிழ்நாட்டு மாணவர்கள் அனைத்திலும் சிறந்தவர்களாக எப்போது உயர்வார்கள் என்று புரட்சி கவிஞர் பாரதிதாசன் ஏங்கினார். இப்போ அவர் நம்மிடையே இருந்திருந்தா உங்களை எல்லாம் பார்த்து என்னரும் மாணவ செல்வங்களே ஓங்கிடும் கீர்த்தி எய்துவிட்டீர்கள்னு பாராட்டி மகிழ்ந்திருப்பார். இப்படிப்பட்ட உயர்வு அடைஞ்சிருக்கிற மாணவ மாணவியருக்கு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நானும் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். மாணவர்கள் உயர்ந்தா அந்த பெருமை ஆசிரியர் பெருமக்களுக்கு உண்டு. குழந்தைகள் உயர்ந்தா அந்த பெருமை பெற்றோர்களுக்கு உண்டு. எனவே உங்களுக்கு உறுதுணையாக இருந்த ஆசிரியர்களையும் பெற்றோர்களையும் நான் மனதார வாழ்த்துகிறேன். பள்ளி கல்வித்துறையோட முன்னெடுப்பெல்லாம் இந்த சாதனையை நாம் அடைஞ்சிருக்க முடியாது. இந்த துறையோட அமைச்சர் நான் பார்த்து வளர்ந்த பிள்ளை தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கும் துறை அதிகாரிகளுக்கும் அலுவலர்களுக்கும் மனமார்ந்த பாராட்டுக்களை முதல்ல நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், இங்க பேசின போது தம்பி மகேஷ் சொன்னார், 54 மாற்றுத்திறனாளி மாணவர்கள் முதன்மை உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னார். அதற்காக அந்த துறையினுடைய அமைச்சர் என்ற முறையில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நீங்க செஞ்சிருக்கிறது உங்களுடைய வேலை இல்லை, சேவை. அது எதிர்கால கல்வி சொத்துக்கள். அந்த சொத்துக்களை உருவாக்கி இந்த சமூகத்துக்கும் நாட்டுக்கும் கொடுத்திருக்கிறீங்க. உயர்கல்வி நிறுவனங்களை படிக்கிறப்போ மாணவர்களோட அறிவாற்றல் நாளைய தினம் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, இந்தியாவுக்கு மட்டுமல்ல, உலகுக்கே பயன் தரப்போகுது. அந்த வகையில் உலகின் அறிவின் சொத்துக்களாக இந்த மாணவர்களை பார்க்கும்போது எனக்கு உள்ளபடியே பெருமையா இருக்கு. ஏறத்தாழ 10 ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம அரசு பள்ளி குழந்தைகள் இந்தியாவோட முதன்மையான உயர்கல்வி நிறுவனங்களுக்கான நம்ம ஆட்சிக்கு வந்த இந்த 3 ஆண்டுகள்ல சாரசரையா படிக்க போறாங்க. 2022ஆம் ஆண்டு 75 மாணவர்கள், 2023ஆம் ஆண்டு 274 ஆச்சு. இந்த ஆண்டு அது மேலும் 2 மடங்காகி 447 மாணவர்கள் இதுவரை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இன்னமும் பல நிறுவனங்கள்ல சேர்க்க நடத்தி முடிக்கல. அதனால இந்த எண்ணிக்கை இன்னும் தினமும் ஏறிட்டே இருக்கு. நான் தொடங்கி வச்ச மாடல் ஸ்கூல்ல தொடங்கின இந்த பயணம் இன்னைக்கு தமிழ்நாட்டோட எல்லா அரசு பள்ளிகளுக்கும் விரிவடைஞ்சிருக்கு. திராவிட மாடல் அரசு அமைஞ்ச பிறகு எல்லா துறைகளுமே மலர்ச்சி அடைஞ்சிருக்கு.
அதுலயும் கல்வித்துறை மலர்ச்சி அடைந்திருக்கு, மறுமலர்ச்சி அடைஞ்சிருக்கு. உயர்கல்வி மாணவர் சேர்க்கையில தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே நம்பர் 1. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.